சென்னை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பள்ளி மாணவர்கள் தாக்கியுள்ளனர். சாலையில் பேருந்தை நிறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியதால் அந்த இடமே பரபரப்பானது. பேருந்திற்கு மாணவிகளை அழைத்து வந்து மாணவர்கள் நெருக்கமாக இருந்தது உண்மையா? பேருந்திற்குள் நடந்தது என்ன? ரெண்டு பேரும் போறாங்க. டிரைவர் போய் மூஞ்சி நான் சாப்பிட்டு கை போட்டு வரேன் மச்சான். இங்க வந்து நிக்க மாட்டேன். சாப்பாடு எதுவே சாப்பிட்டு கை போட்டு வரேன். கை போட்டு வரேன். நானா உன் தம்பியான்னு கேக்குறேன்டா. இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் யார் யாருன்னு. இவங்க எல்லாம் வந்து நம்ம லோக்கல் டிரைவர் தான். யாரும் வெளியே எல்லாம் கிடையாது. அந்த பையன் ஓட்டானா திட்டின பையன். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்திற்குள் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏராளமான அரசு மாநகர பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பேருந்துக்குள் மாணவிகளை அழைத்து வந்து நெருக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கேள்வி கேட்ட ஓட்டுநர் செல்வம் என்பவரை பள்ளி மாணவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர். இதனை கண்ட சக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அங்கே கூட தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் தப்பி ஓட முயற்சி செய்துள்ளனர். நீ ரூம் போட்டேனே செயின்ட் பாயிண்ட் ஏன் வண்டி நான் லாட்ஜ் ஓட்டுநர் செல்வத்தை தாக்கிய மாணவன் ஓடிய நிலையில் அவரது நண்பர்களை பிடித்த ஓட்டுநர்கள் பூவிருந்தவள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஓட்டுநரை தாக்கிய மாணவனின் நண்பர்களை பிடித்து சென்று விசாரித்து வருகின்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அரசு பேருந்து ஓட்டுநரை பள்ளி மாணவர்கள் தாக்கிய தகவல் பரவியதை அடுத்து ஆங்காங்கே அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்காமல் நிறுத்திவிட்டு ஒன்று திரண்டதால் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் உறுதியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பேருந்து ஓட்டுநர்கள் மீண்டும் பேருந்துகளை இயக்க ஆரம்பித்தனர்.